மனிதகுல வரலாற்றிலேயே ஒரு கண்டுபிடிப்பு மனித வாழ்க்கையை தலைகீழாக திருப்பி போட்டது அப்படின்னா அது வீல் கண்டுபிடிப்பு தான். அந்த வீல் கண்டுபிடிச்சதுனால தான் பானைகள் செய்ய முடிந்தது. வீல் கண்டுபிடிச்சதுனால தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளை சுலபமாக கொண்டு செல்ல முடிந்தது. தீ அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு மிகப்பெரிய அளவு வீல் காரணமாக இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வரலாறு தான். ஸோ இதே மாதிரி தேவைகள் வரும்போது தான் கண்டுபிடிப்புகளும் உயர ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பூமியில், யுத்தங்கள் நடக்கக்கூடிய இந்த பூமியில் ட்ரோனினுடைய தேவை அதிகமாயிட்டே இருக்கு. சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு ட்ரோனை விட ஒரு மிசைலையும் ட்ரோனையும் ஒன்று சேர்த்தால் எப்படி இருக்கும்? இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி பார்த்துருப்பீங்கல்ல, அந்த தலையும் இந்த உடலும் ஒன்று சேரப்போகுதுன்னு அது மாதிரி ஒரு ட்ரோனை கண்டுபிடிக்கிறாங்க உக்ரைன். அதை தான் பாலின்ஷியா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். இது ஒரு ராட்சத கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அடுத்ததா இன்னும் சில ட்ரோன் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. அதில் வீல்டு ட்ரோன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. 4 வீல் அப்படிங்கிறது கீழே தரை வழியாக அந்த ட்ரோனை கொண்டு செல்வதற்கும் ஏதாவது இடைஞ்சல் வருமாயின் அந்த வீல் அப்படியே உயர்ந்து இறக்கைகளாக மாறி பறக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுது. அடுத்த ஒரு கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட் டாக் அப்படிங்கிறது தான். இந்த ரோபோட் டாக் அப்படிங்கிறது பல இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த ரோபோட் டாகுக்கு காலுக்கு பதிலாக வீலை அமைத்து அந்த வீல் வச்சு அந்த ரோபோட் டாக் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பீடாக செலுத்தக்கூடிய வீடியோ இப்போ இணையதளத்தில் வைரல். இந்த 3 கண்டுபிடிப்புகளும் அடுத்த லெவல் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். யுத்த களத்துக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் இந்த 3 கண்டுபிடிப்புகள் ஏதோ சொல்ல நினைக்கிறது. பார்க்கலாம் அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் என்ன இருக்குன்னு சொல்லி. இதே மாதிரி இன்னும் பல வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.